Assalamualaikum. Hi my TV families. 2 நாளா எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நான் என்னால் வேலை செய்யவே முடியல. இப்போ ஷாபான் கிளீனிங் வேற இருந்துச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப பண்ண முடியல. நேற்று கூட என்னால் குக்கிங் கூட பண்ண முடியல. இன்னைக்கு கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச கம்ஃபர்ட் ஃபுட்டு தான் நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா சிக்கனும் ட்ரம் ஸ்டிக் போட்டு ஒரு சால்னா கறி மாதிரி நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம பேசிட்டே வேலை பார்க்கலாமா. வீடு வந்து எல்லாமே பெருக்கி முடிச்சுட்டு எல்லா ரூம்ஸும் வந்து மாப் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் க்ளீனிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து துணியெலாம் துவைக்க வேண்டியிருந்துச்சு. சோஃபா கவர் எல்லாமே வந்து துவைக்க போட்டாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் நம்ம வந்து ஷாபான் மாதத்தில் தான் இருக்கோம். இந்த ஷாபானுடைய மாதம் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரஜபுடைய மாதமும் ரமலானுக்கு நடுவில் வர இந்த ஷாபான் மாதத்தை பற்றி நம்ம இஸ்லாமில் ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை எப்படி கழிப்பாங்கன்னா நிறைய நஃபில் நோன்பு, நிறைய அமல்கள் இன்னும் அதிகமாக அவங்க வந்து பண்ணுவாங்களாம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்களாம், ஏன் இந்த ஷாபான் மாதம் மட்டும் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதத்தில் தான் நம்மளுடைய நன்மைகள், தீமைகள், நாம் செய்த அமல்கள், தொழுகைகள் எல்லாமே வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து கணக்கு பார்க்கப்படும். அல்லாஹ் வந்து பார்ப்பான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம என்ன நல்ல செயல்கள் பண்ணியிருக்கோன்னு அல்லாஹ் பார்ப்பானா. அந்த மாதிரி என்னுடைய கணக்கு வழக்குகள் பார்க்கும் பொழுது நான் நோன்பு இருக்கிற நிலமையில் இருந்தேன்னா எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களாம். அதனால் நம்ம இந்த ஷாபான் மாதத்தை நிறைய நஃபில் நோன்பு வச்சு நிறைய நல்ல அமல்கள் செஞ்சு நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து ரமலான் மாதத்துடைய ப்ரிப்ரேஷனாகவே நம்ம இது எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போன வருஷம் விட்டுருப்போலையா, ரம்ஜானில் நிறைய நோன்பு நம்மளுக்கு விட்டு போயிருந்தா அதுவும் இந்த மந்தில் தான் நம்ம வந்து நோன்பு வச்சு முடிச்சிருக்கணும். அதுவும் நம்ம வந்து இதை வந்து ரம்ஜான் மாதம் வரை டெய்லியும் நோன்பு வைக்காமல் விட்டு நம்ம வைக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த மாதத்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நஃபில் நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, நல்ல அமல்கள் செய்கிறது எல்லாமே நம்ம செஞ்சு நம்ம நன்மைகள் அடையலாம். இன்னும் ரமலான் மாதத்துடைய நோன்பும் நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. அதுவையும் நம்ம வரவேற்கலாம். அதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்லபடியாக 30 நோன்புகளும் நம்ம வைக்கலாம். ஷாபான் மாதத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற பழக்கம் இருக்கும், எங்களுக்கும் இருக்குது. நீங்கள் செய்வீங்களான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.